ஆப்ஷன் பையிங் வர்சஸ் செல்லிங். நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க, எதில் ரிஸ்க்கு கம்மி, ஆப்ஷன் பையிங்லையா இல்லை ஆப்ஷன் செல்லிங்லையான்னு சொல்லி. இப்போ நான் உங்களுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோடு நான் சொல்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் எதில் ரிஸ்க்கு கம்மி, எதில் ரிஸ்க் அதிகம்னு சொல்லி. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு இடம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லிங்காக வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கோழி இருக்கா, இது கோழியா சேவலோ, சேவல் தான். இந்த சேவல் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையிங், ஓகேவா. இப்போ நிலம் பார்த்தீங்கன்னா செல்லிங், அந்த சேவல் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையிங், ஓகேவா. இப்போ ரிஸ்க் வைஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த ரெண்டில் எதுக்கு அதிக ரிஸ்க்குன்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த நிலம் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். ஏன்னா மழை வந்தாலும் இடி இடித்தாலும் அப்படியே தான் இருக்கும். மிஞ்சி போனால் இதை தோண்ட தான் முடியும், வேறு எதை பண்ண அப்படியே தோண்டினாலும் இது இங்கேயே தான் இருக்க போகுது. ஆனால் இந்த கோழி சேவலோட ரிஸ்க்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்பவே அதிகம். இப்போ மழை வந்தாலும் அது தப்பிச்சு எங்கேயாச்சும் ஓடணும் வேறு இடத்துக்கு, இல்லை நாய் ஏதாச்சும் வந்துச்சுன்னா இதை பிடிச்சிட்டு போயிடும், சீக்கிரத்தில் கொன்றும். அப்போ இந்த இடத்துல எதுக்கு ரிஸ்க் அதிகம்னு பார்த்தீங்கன்னா இந்த கோழிக்கு தான் ரிஸ்க் அதிகம். நான் சொன்னேன்ல மழை நாயெல்லாம் வந்துச்சுன்னா இதுக்கு ரிஸ்க் அதிகம்னு சொல்லி, பையிங்க்கு. அதைத்தான் நீங்கள் க்ரீக்ஸாக எடுத்துக்கணும். க்ரீக்ஸ் தான் ஆப்ஷன் பையர்ஸ்க்கு ஒரு பெரிய எனிமி. அப்போ இதுலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதுக்கு ரிஸ்க் அதிகம்னு சொல்லி. இதுதான் ஆப்ஷன் பையிங்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஆப்ஷன் பையிங்க்கு தான் ரிஸ்க் அதிகம். இதை சாட்டில் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணாமல் இந்த மாதிரி உங்களுக்கு ரியல் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு புரியுங்கிறதுக்காண்டி தான் இப்படி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.